சரி ஆட்சி செய்யக்கூடிய நீதான். ஆமா, அப்படி ஆட்சி செய்தாலும் உனக்கு கல்யாணம் ஆச்சா ஆவலையா? கல்யாணம் ஆச்சா? அப்போ நீங்க பொண்டாட்டியே கேட்கல. உனக்கு கல்யாணம் ஆச்சா ஆவலையா? அது மட்டும் சரி. ஆச்சு. பொண்டாட்டி பேரு நகண்ணே உங்க பொண்டாட்டி பேரு புடிச்சுக்கண்ணே. ஆமா, உன் பேரு என் பேரு சலுகா சொன்ன. ஆமா, சரி சலுகா சலுகா சொன்னிய நான் அந்த நாட்டுல ஆனியே ராஜா. நீயே ராஜா? ஆனியே ராஜா. நீயே ராஜா, நீயே மந்திரி. நானே மந்திரி. வேற எவனா வருவாங்க? நான் ராஜா ராஜா சொல்லிடுவான். போய் நான் அவன் வர முடியாதா அப்படின்னு சொல்றான். நிறைய ரூல்ஸ் இருக்குப்பா. என்ன ரூல்ஸ்? சரியா இருக்குது. நான் சொல்றத சொன்னாதான் என்ன சொல்ல போற சொல்றான். அதுதான் துட்டு வேணும் துட்டு வேணும். ஆமா பண்ணோட சரி வான வெளியில என்ன சொல்ற? ஒரு புதுமாடு வான விடுகிறது, பூமி விடுகிறது, மாமனா மச்சனா அவன் சொன்னா மஞ்சள் தேசி குளிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். எல்லாம் முடிச்சு சீக்கிரம் மந்திரி போயிடா. அவனுக்கு ஒரு சில பேர் இருக்கு. சொல்ற பேர் இருக்குது. அது பேர் சொல்லி கொடுத்தாதான் மந்திரி போய் வருவாங்க. என்ன பேரு? என்ன பேரு? எங்க தாத்தா அந்த காலத்திலே பால் கடை வச்சிருந்தாரு. பால் வச்சிருந்தாரு. அந்த பால் வியாபாரம் பண்ணி பால் நிறைய கொஞ்சம் மீதி வச்சுட்டான். பால் வியாபாரம் பால் தொழில் பண்ண செய்தார். அது பால் கொஞ்சம் மீந்ததுனால பால் அப்படியே தயிர் ஆக்குனாரு. அந்த தயிர் நிறைய இருக்கும் போது நான் பிறந்துட்டேன். ஆமா, என்ன தயிர்னு கூப்பிட்டாங்க. பெரிய பால் பண்ண வியாபாரம். அதனால பால் அப்படியே இருந்து பால் தயிராகி தயிர்னு கூப்பிட்டா அந்த மந்திரி பையன் சீக்கிரம் ஒரு காலையில இருந்து விடுவாங்க. அப்படி இல்லாட்டி நீ மந்திரி பையன் காலையில இருந்து விடுவேன். ஓ, தயிர் கூப்பிடணும். சோறு போட்டாலும் இல்லையா? காய்கறி சாப்பிட்டல இன்னும் சொல்றான். அது இன்னும் சொல்றான். அது
அதை மட்டும் சொல்லு. தெளிவா சொல்லு. அவன் முழங்கால மூளையே இருந்தா, அவன் நெஞ்சிலே தைரியம் இருந்தா, அவன் முகத்துல சேர்ந்த கூட்டம் முடியன்னு சொன்னான். அப்படி இல்லைன்னா நான் ஏன் கூட்டு போய் ஆடு பேர் பார்த்து சொன்னான். அவனுக்கு கூட்டத்தில் முடி கழிக்கணும். அப்படி அடிக்கலாம். அவங்க ஆயிரம் கூட்டு போட்டு Thank you.